அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மைதா மாவு தோசை எப்படி சுடுறதுங்கிறத நான் செய்து காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். மைதா மாவு 1/4 கிலோ சலிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் நடுப்பதத்துக்கு இருக்கணும். உப்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பவுடர் கொஞ்சம், உப்பு சேர்த்தாச்சு, சோம்பு சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒன்று பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். புதினா மல்லி, கேரட்டு கொஞ்சம் துருவி சேர்த்து கலக்கி வைக்கலாம். மாவு ரெடியாக ஆகிடுச்சு. அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை மெல்லிசாக ஊற்றிக்கிங்க, மொத்தமாக ஊற்ற வேணாம். மெல்லிசாக இருந்தால் தான் தோசை நல்லாயிருக்கும். இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவுக்கு முட்டை சோம்புலாம் சேர்த்துருக்கோம்லவா, தோசை நல்லா வாசனையும் நல்லா இருக்கும். மெல்லிசாக ஊற்றினா நல்லா வந்துடும். தோசை செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் செவந்ததும் தோசையை எடுத்துடலாம். திருப்பி போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். 2 பக்கமும் செவந்துடுச்சு. தோசையை எடுத்துடலாம். மைதா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.